நாங்கள்லாம் உசுரோடு இருக்கும்போது நீ ஏன்டா ஹாஸ்டலுக்கு போகணும்னு கிளம்புற? அப்பா, அன்னைங்க 2 பேரும் நான் தவக்கும்போது ஒரு பொம்மை மாதிரி தூக்கி தூக்கி கொஞ்சுவாங்கன்னு நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க. ஆனால் வளர்ந்த பின்னாடி தான்ப்பா தெரியுது அன்னைங்க இன்னும் என்னைய ஒரு பொம்மையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதான்ப்பா நான் யாருக்குமே சுமையாக இருக்கக்கூடாதுன்னு ஹாஸ்டலில் போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைங்களுக்கு நான் இடைஞ்சலாக இருக்க விரும்பலப்பா. நீயும் உங்கள் அன்னைங்க மாதிரி நல்லா பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் அம்மா இல்லைன்னா நான் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் செத்துருப்போம்டா. அப்படித்தாண்டா விதியிலும் இருந்துச்சு. நீ தாண்டா எங்கள் உசுரை காப்பாற்ற பிறந்த தெய்வம். நீ வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தா அது நாங்கள் சுடுகாட்டுக்கு போன பிறகுதாண்டா நடக்கும். வாடா வீட்டுக்கு, அப்பா கூப்பிட்றேன் வாடா. என்ன மன்னிச்சிருப்பா, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேப்பா. நீ அழுகாதப்பா. உனக்கும் இப்படி ஒரு தம்பி இருந்தாலண்ணே, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துட்டியானே. உன் தம்பி ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நீ ரொம்ப கஷ்டப்படுற. தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டு